நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே கொடுத்தாங்க ஒன்றாவது ஒரு நோவோட பாருங்கள் என்ன நல்ல ஆரம்பிச்சு மதுரா பேக் இருக்காங்க எழுத்துறோம் மதுரை மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று 9/4/2026 அன்று துவங்குகிறது. நிகழ்ச்சி நிரல்படி தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று தமிழ்த்தாய் வாழ்த்து. நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமே திகழ்பரத கண்டமிதில் சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறைநூலும் அத்திலக வாசலை போல் அனைத்துலகும் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. முப்பது 12/2025 29/12/2025 அன்று நடைபெற்ற மாவட்ட பேரவைக் கூட்ட அறிக்கை மாநில பொதுச் செயலாளருக்கு அனுப்புதல். 6/1/2026 அரியலூரில் நடைபெற்ற மாநில பேரவைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல். சமயநல்லூர் கிளை அதன் தலைவர் திரு கந்தசாமி இறந்த பின்னர் செயல்பாடின்றி உள்ளதால் அந்த கிளையினை மாவட்ட பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு மாநில மையத்தினை கேட்டுக்கொள்ளுதல். அங்கே போனதுனால ஒரு வாய்ப்பு வேளாண் தருவன் அங்கே எல்லாரும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்துக்கிட்டதுனால மதுரை மாவட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் நம்ம அவர் சமையல் அவர் தவிர ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால நம்மளாம் யாரும் வர மாதிரி இல்லை. அதனால் அதை நீக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கோம். இருந்தாலும் அதை வலியுறுத்தி அன்றைக்கி சொல்லியிருக்கோம். அடுத்து 7/1/2026 அரியலூரில் நடைபெற்ற மாநில பேரவைக் கூட்ட விவரங்களை மதுரை மாவட்ட கிளை தலைவர்களுக்கு அனுப்புதல். அங்கே என்னென்ன சொன்னாங்க வச்சாங்க அப்படிங்கிற விவரங்களை எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறோம். 8ஆம் தேதி மாநில மையம் அரியலூரில் கொடுத்த சங்க விதிகள் அடங்கிய புத்தகம் அனைத்து கிளைகளுக்கும் அனுப்புதல். ஒரு சின்ன புக்லெட்டை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிவைஸ் பண்ண புக்லெட்டை அங்கே கொடுத்தாங்க. 5 புக்லெட் கொடுத்தாங்க. சமையலுக்கு சேர்த்து கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அனுப்பிச்சோன்னு வைங்களேன். அப்புறம் 9/1/2026 கேபிஎன் சர்வீஸில் வந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய நாட்குறிப்பு மற்றும் நாட்காட்டிகள் டெலிவரி எடுத்து வருதல். 12/1 7 நாட்குறிப்பு மற்றும் 7 நாட்காட்டிகளை திருமங்கலம் கிளையின் சேர்ப்பித்து விடுமாறு துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் அவர்கள் தான் கொடுத்து அனுப்பப்பட்டது. சார் அங்கே போகிறதுனால போகிறதுனால வர்றதுனால சார் கொஞ்சம் கைண்ட்லி இதை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க பாய்ட்டை அப்படின்னு சொல்லி திருமங்கலம் கிளைக்கு கொடுத்து அனுப்பப்பட்டது. 5 நாட்குறிப்பு மற்றும் 5 நாட்காட்டிகள் மதுரை மாநகர கிளை தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது இவர் அதுக்கப்புறம் 14/22/2026 அன்று மதுரையில் மாநில நிர்வாகிகள் மண்டல கூட்டம் நடத்தவிருப்பது பற்றி இல்லை இது அங்கே இருந்து இங்கே அதில் ஒன்றும் இல்லை. 22/3/2026 அன்று மதுரையில் மாநில நிர்வாகிகள் மண்டல கூட்டம் நடத்த இருப்பது பற்றி வாட்ஸ்அப் மூலம் வரப்பெற்ற கடிதங்கள் இணைப்புகள் ஆகியவற்றை நகல் எடுத்து ஆதார கிளைகளுக்கு அனுப்பி வைத்தல். ஏன்னா அதில் இணைப்பு 2 இணைப்பு 3 சொல்லி இணைப்பு 3 இஸ் மென்ட் ஃபார் மாவட்ட மையத்துக்கு. இணைப்பு 2 ஒவ்வொரு ஆதார கிளையும் செயல்பாடுகள் அவங்களோட சங்கம் எப்போ துவங்குச்சு, என்ன ஏது ஃபைனான்ஷியல் பொசிஷன் இருக்குது, என்ன அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரொஃபார்மா ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அது 22/3 தான் அவங்க வர இருந்தாலுமே அட்வான்ஸாக 1 மந்த்துக்கு முன்னாடியே நமக்கு அதை கம்யூனிகேட் பண்ணியிருந்தனால அதை வச்சு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி விவரம் கேட்டிருந்தோம். அப்புறம் 18/1 22/3 அன்று மதுரையில் நடைபெற உள்ள மண்டல கூட்டத்திற்கு மதுரை மாவட்ட மையத்திற்கு உண்டான விவரங்கள் இணைப்பு படிவத்தில் சேகரித்தல். ஃபார்ம் 3 அது இணைப்பு 3ன்னு போட்டிருந்தாங்க. உங்கள் மையம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, என்ன ஃபைனான்ஷியல் பொசிஷன், என்ன யார் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கா, பேன் அக்கௌண்ட் இருக்கா, எவ்வளோ நாளாக செயல்படுது, எல்லா விவரமும் கேட்டிருந்தாங்க. பேன் அக்கௌண்ட் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே ப்ரமிசஸ் இதுக்குள்ளே இருக்கிறனால நம்ம வாங்க முடியல, அது இல்லைன்னு எழுதிட்டோம். மற்ற விவரங்கள் பூரா கொடுத்தோம், அதை சேகரித்து வச்சுருந்தோம். அப்புறம் 20/1/2026 அன்று திருமங்கலம் ஆதார கிளை தலைவர் 7 நாட்குறிப்பு 7 நாட்காட்டிகளை விற்று அனுப்பிய தொகை ரூபாய் 1575 மாநில மைய கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்தல். விவரத்தினை கடிதம் மூலம் மாநில பொருளாளருக்கு அனுப்புதல். அப்போவே அனுப்பிச்சிட்டோம். மாநில மைய வளர்ச்சி நிதி செலுத்த மாவட்ட நிர்வாகிகள், ஆதார கிளை நிர்வாகிகள்,
ஆதார கிளைகள் ஆகியவை செலுத்த வேண்டிய தொகை விவரம் தெரிவித்து கடிதம் அனுப்பப்பட்டது. ஒவ்வொருத்தரும் இவ்வளோ கட்டணும். நிர்வாகிகளாக இருக்கிறவங்கெல்லாம் அது வந்து மாவட்டமாக இருந்தால் 2000 நிர்வாகிகளாக இருந்தால், கிளையாக இருந்தால் 1000 அது தவிர எக்ஸ்ட்ராவாக கிளை தனியாக ஒரு 1000 ரூபா அப்படின்னு அங்கேருந்து கடிதம் வந்துருந்துச்சு. அதை எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணோம். 22/1/2026 வரும் 26/1/2026 அன்று குடியரசு தின விழாவை கொண்டாடுவதற்காக வருகை தந்த அங்கத்தினர்களிடம் கேட்டுக்கொள்ள எல்லோரும் வாங்க அப்படின்னு 22ஆம் தேதி 26ஆம் தேதி வர்றதுக்காக எல்லார்ட்டையும் சொன்னோம். 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடி கொடியேற்றம் செய்யப்பட்டது. மாநில மையத்திற்கு அறிக்கை, ஃபோட்டோ ஆகியவை அனுப்பப்பட்டன. 29/1/2026 வாடிப்பட்டி கிளைத் தலைவர் திரு கே ராமகிருஷ்ணன் ஒரு நாட்குறிப்பு மற்றும் ஒரு நாட்காட்டி பெற்று கிரையத்தொகை ரூபாய் 225 செலுத்தினார். அவர் நேரே வந்து வாங்கிட்டு போயிட்டார். விற்பனை தொகையை உடனே மாநில மைய கிளத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. 2/2/2026 மதுரை மாநகர் கிளைத் தலைவர் 5 நாட்குறிப்பு 5 நாட்காட்டிகளுக்கு விற்பனை தொகை ரூபாய் 1125 செலுத்தியதை மாநில மைய கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. அதேபோல் மாவட்ட மையத்திற்கு விற்பனை செய்வதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு நாட்குறிப்பு ஒரு நாட்காட்டி விற்பனை செய்து ரூபாய் 225 மாநில மையத்திற்கு கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. அப்புறம் 3/2/2026 மதுரை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நாட்குறிப்புகள் மற்றும் நாட்காட்டிகள் அனைத்தும் விற்பனை செய்து மாநில மையத்திற்கு ரூபாய் 3150 அனுப்பப்பட்டது என்ற விவரம் கடிதம் மூலம் தெரிவித்தல். அதுக்கப்புறம் தேதி என்ன சார்? 5/2 மாநில மைய நிர்வாகிகள் 22/3/2026 அன்று மதுரையில் நடத்தவிருக்கும் 4 மாவட்டங்களுக்கான மண்டல கூட்டத்திற்கு திரு டி சுப்பிரமணியன் ரூபாய் 2000 நன்கொடை அளித்தார். நம்ம ஜாயிண்ட் கமிஷன் வருவார் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அவர் வாலண்டரிலி ஹி டொனேட்டட் ₹2000 ஃபார் தி டிஸ்ட்ரிக்ட் அந்த மீட்டிங்காக அவர் கொடுத்தாரு. டொனேட் பண்ணி யாரும் கேட்கல, அவராக வந்தார். சார் பெரிய செலவெல்லாம் இருக்கும் வந்தாங்க அப்படின்னாரு. அப்புறம் மாவட்ட செயலாளர் திரு அர்ஜுனன் பல மாதங்களாக வருகை தருதல் என்ற விவரம் மாநில பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் ஆதார கிளைகள் மற்றும் மாவட்ட மையம் ஆகியவற்றுக்கு உரிய இணைப்பு படிவங்களில் அறிக்கையினை பெற்று 7/2/2026 அன்று மாநில மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எல்லாருமே அந்த ப்ரொஃபார்மா ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கம்பைல் பண்ணி மாவட்டத்துக்கு மையத்திற்கு உண்டானது சேர்த்து ஆக மொத்தம் 4 ரிப்போர்ட்டு 7/2/2026 நம்ம அனுப்பிச்சிட்டோம். 22/3 நேரம் கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இன் அட்வான்ஸ் வி சென்ட் தி ரிப்போர்ட்ஸ். அதை வந்து காப்பி வந்து அன்றைக்கி 22/3 கொடுப்பாங்க அப்படின்னு அதில் சொல்லியிருந்தோம். அடுத்தாப்பில் 9/2 லேட் பூவலிங்கம் வட்டாட்சியரின் மனைவி திருமதி கோமதிக்கு குடும்ப ஓய்வூதியம் கோமதிக்கு கிடைப்பதற்கு மாவட்ட கருவூலத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட அலுவலரை மதுரை மாநகர் கிளைத் தலைவர் திரு பி நடராஜனுடன் சென்று சந்தித்து வரும் வியாழக்கிழமை திருமதி கோமதியை ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் சகிதம் வர சொன்னார்கள். கோமதி வந்து கொடுத்தாங்கல்ல, நல்ல வாங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் 12/2 நீங்கள் 2 பேரும் தானே போனோம், அது சொல்கிறேன். அப்புறம் 12/2/2026 22/3/2022 மண்டல கூட்டத்தில் நடைபெறுவது குறித்து ஃப்ளெக்ஸ் பேனர் தயாரிப்பு டிசைனிங் அது ஒரு ஸ்டுடியோவில் போய் பண்ணோம். புதூர் வண்டிப்பாதை ஜவஹர்புரத்தில் உள்ள ஏபிடி பார்சல் சர்வீஸுக்கு சென்று மண்டல கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ள 4 மாவட்ட மற்றும் ஆதார கிளைகளுக்கு இலவசமாக 22/3/2022 அன்று வழங்குவதற்காக மாநில மையம் அனுப்பிய 17 நாட்குறிப்புகளை பெற்று வருதல். எப்போவுமே இந்த இதில் தான் அனுப்புவாங்க. இந்த தடவை மாற்றி அவங்க வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸில் அனுப்புறதுக்கு பதிலாக வேறு இதில் அனுப்பிச்சது ரொம்ப சிரமப்பட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம், பல்வேறு இடங்களில் கான்டாக்ட் பண்ணி. அப்புறம் 16/2/2026 மாநில மையத்தில் வரப்பெற்ற இலவச நாட்குறிப்பு மதுரை மாநகர் கிளைத் தலைவருக்கு வழங்கப்பட்டது ஒரு காப்பி. 22/3/2026 அன்று மதுரை மண்டல கூட்டம் நடைபெறுவது குறித்து ஃப்ளெக்ஸ் பேனர் தயாரித்ததை பெற்று அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் 21/2 வாடிப்பட்டி கிளைக்குரிய ஒரு இலவச நாட்குறிப்பு தபால் மூலம் கிளையின் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. அதாவது எல்லாருக்குமே 22/3 மாநில மையத்தில் மண்டல கூட்டம் நடக்கிற போது கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வந்துருச்சு, 2ஆம் மாதமே வந்துருச்சு, இன்னும் 1 மாதம் என்னது கையில் வச்சுட்ருப்பானேன்னு நம்ம கிளைகளுக்கு பூரா அனுப்பிச்சிட்டோம், மாவட்ட மையத்துக்கும் எடுத்துக்கிட்டோம் ஆச்சுங்களா. அதுபோல் 22/2/2026 மாநில கணக்காயர் அலுவலகத்திலிருந்து மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் 5 மாவட்டங்களுக்கான பென்ஷன் அதாலத் கூட்டம் நடத்துவது குறித்த செய்தி குறித்து ஆதார கிளை தலைவர்களுக்கு தகவல் அனுப்புதல். ஏன்னாட்டா இந்த மாதிரி ஏஜி ஆஃபீஸ்லேருந்து பெண்டிங் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அது சம்மந்தமாக பென்ஷன் அதாலத்து 23ஆம் தேதி நடக்குதுன்னு திடீர்னு பேப்பரில் தான் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி டிஎஸ் சுப்பிரமணியன் சாரும் பேப்பரை பார்த்து, சார் இந்த மாதிரி நடக்குதா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்திருக்கா? கம்யூனிகேஷனாக ஒன்றும் வரல சார், பேப்பரை பார்த்து தான் செய்தி அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே நடக்க போகிறத முதல் நாள் தான் அவங்க பேப்பர்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மதுரை மாவட்ட கருவூலத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைகளை கூட்டம் நடத்த வேண்டும் என பென்ஷன் அதாலத்தில் கொடுப்பதற்காக விண்ணப்பம் தயார் செய்தல். இவங்க எப்போவுமே பென்ஷன் மீட்டிங் நடத்துகிறாங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜி அதாலத்திலாவது கொடுப்போம், அக்கௌண்டன்ட் ஜெனரல் அதாலத்தில் பென்ஷன் அதாலத்திலாவது கொடுப்போம் அப்படின்னு விண்ணப்பம் தயார் பண்ணோம் ஒரு 2 பக்கத்துக்கு. அப்புறம் 23/2/2026 மாநில கணக்காயர் அலுவலகத்தில் வந்த டிப்டி ஏஜி தலைமையில் நடைபெற்ற பென்ஷன் அதாலத் கூட்டத்தில் கலந்து கொண்டு மதுரை மாவட்ட மையத்தின் சார்பில் கோரிக்கை மனுவை அளித்தல். அதுதான் இவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறதான் கோரிக்கை. மற்றபடி மாநில மையத்திலிருந்து வரப்பெற்ற இலவச நாட்குறிப்பை திருமங்கலம் கிளைத் தலைவருக்கு போஸ்ட் மூலம் அனுப்புதல் 23/2. அப்புறம் 24/2 மாநில மையத்திலிருந்து
வரப்பெற்ற நாட்குறிப்புகள் மதுரை மாவட்டத்தில் இயங்கும் ஆதார கிளைகளுக்கு கொடுத்து முடித்தது குறித்து மாநில பொதுச் செயலாளருக்கு அறிக்கை அனுப்பப்பட்டது. நீங்கள் 22/3 வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துட்டோம் எங்கள் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அப்படிங்கிறதையும் ஒரு அறிக்கையை அனுப்பிச்சிட்டோம் இன்னும் அட்வான்ஸாக. 25/2 மகளிர் அணி உருவாக்குதல் குறித்து திருமங்கலம் ஆதார கிளை தலைவருக்கு அவர் கேட்டிருந்தார், விவரம் என்னன்னு கேட்டிருந்தார். நீங்கள் இந்த மாதிரி சொன்னாங்க மாநில மையம் அப்படின்னு சொன்ன உடனே அது விரிவாக அவருக்கு விவரம் தெரிவிக்கப்பட்டது. 25/2/2026 27/2 மாவட்ட கருவூலத்தில் ஓய்வூதியர் குறைகளவு கூட்டம் நடைபெற இருப்பது பற்றி ஆதார கிளை தலைவர்களுக்கு விவரம் தெரிவிக்கப்பட்டது. அதாவது 25/2 தான் தெரிவித்தாங்க. நம்ம பென்ஷன் அதாலத்தில் கொடுத்த மீட்டிங்கோட எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உடனே ட்ரெஷரி ஆஃபீஸர் கூப்பிட்டுப்பாங்க போல். அவங்க ஒரு 2 நாள்லேயே அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒவ்வொருத்தருக்காக பெரிய ஆஃபீஸர் கொடுத்து தான் நம்ம வந்து பென்ஷன் இந்த குவார்ட்டர்லி மீட்டிங் நடத்தி வைக்க வேண்டியிருக்கு. அதை வந்து உடனடியாக இங்கே இருந்து தகவல் சொல்லியிருந்தாங்க. ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு, சத்யநாதனுக்கு வந்துருந்துச்சு, மாவட்ட தலைவருக்கு லேட்டாக இங்கே வந்து சங்கத்துக்கு வந்துருந்துச்சு போல், அது தெரியல. அப்புறம் டிஎஸ் எனக்கும் லெட்டர் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆக எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனால் 23 வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு 27/2 அந்த கூட்டம் நடைபெற சொன்னால் எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணோம். உங்கள்கிட்ட ஏதாவது லிஸ்ட் இருக்கா பென்ஷன் சம்மந்தமாக? ஏன்னாட்டா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரில் நடக்குது, நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு தேதியில் திருமங்கலம் 26/2 திருமங்கலம் ஆதார கிளையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் செல்வி ஜெயந்தி தலைமையில் மகளிர் அணி உருவாக்கப்பட்டது என்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். யார்? நம்ம திருமங்கலம் தலைவர், ஆதார கிளை தலைவர். சார் இந்த மாதிரி சொன்னேன், லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் இது பண்ணால் மகளிர் அணி நம்ம மாவட்டத்தில் நம்ம துவக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதில் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. அந்தபடிக்கு நம்ம மையத்தில் ஆரம்பிக்கலான்னு கேட்ட உடனே அவங்க அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகிர்ந்து அது குறித்து மாநில மையத்திற்கு அறிக்கை அனுப்புதல். மதுரை மாவட்டத்தில் முதல் முறையாக திருமங்கலம் வட்டத்தில் வந்து மகளிர் அணி துவக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற செய்தியை நாம் அனுப்பிச்சோம். அது ஒரு கிரெடிட் கோஸ் டு நம்ம திருமங்கலம் ஆதார கிளை தலைவர் ஹாஜிக்கு. அப்புறம் அதுக்கடுத்த தேதி 27/2 இன்று மாலையில் மாவட்ட கருவூலத்தில் நடைபெற உள்ள ஓய்வூதியர் குறைகளவு கூட்டத்தில் மாவட்ட மையம் சார்பில் கொடுப்பதற்கு கோரிக்கை விண்ணப்பம் தயார் செய்யப்பட்டது. மாலையில் மாவட்ட கருவூலர் அலுவலர் நடத்திய ஓய்வூதியர் குறைகளவு கூட்டத்தில் கலந்து கொண்டு விவரமான கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. நீங்கள் கொடுக்குறது பூராமே எப்போவுமே வெறுமனே நாங்கள் சொல்கிற கோரிக்கை மாத்திரம் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அப்படி இல்லை முறை. நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் அதுக்கு என்ன வழிமுறை பண்ணினீங்க அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட்டு நம்ம சொல்கிறோம், அவங்க சொல்ல நம்ம சொன்னோம், கொடுத்தா ஒன்றும் வரல, அவ்வளோதான். 2-3 தடவை போன மீட்டிங்க்கு ஜெயராமன் சார் 2 பேரும் போய் இந்த மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் நீங்கள் இப்போ எங்களை பார்த்த உடனே சொல்லுவாங்க, மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் தானே போட்டுக்கிட்டு இருக்குமாங்க, இனிமேல் இந்த ட்ரெஷரி அப்ரோச் பண்ணுறதே இல்லைன்னு மாவட்டத்தில் முடிவு பண்ணிட்டார் ஆச்சுங்களா. அடுத்து 5/3/2026 மதுரை மாநகர் பொருளாளர் திரு பாலாபிஷேகமன் அவர்கள் வந்து மாநில மைய வளர்ச்சி நிதி ரூபாய் 1000 கொடுத்தார். அதனை மாநில மைய கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 6/3/2026 மாநகர் கிளை இணைச் செயலாளர் திரு பி பரமசிவம் இங்கே இருக்காரா 1001 ரூபா கொடுத்தாரு. அவர் கூட 1 ரூபா சேர்த்து கொடுத்தாரு. மாநில மையத்தின் வளர்ச்சி நிதியாக 1001 கொடுத்தார். அதனை மாநில மையத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. அப்புறம் 11/3 திருமங்கலம் கிளை தலைவர் மதுரை மண்டல கூட்ட செலவுக்கு ரூபாய் 5000 மாநில மையத்தின் வளர்ச்சி நிதிக்கு ரூபாய் 11,000 ஆக மொத்தம் 16,000 இன்று அனுப்பினார். அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த கிளை கூட்டத்தில் நடந்த போதே இந்த மாதிரியப்பா மண்டல கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏன் சார் இது 1 டைமா 2 டைமான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு தடவை நடத்துகிறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவரோட இதனால் ப்ரெஷர்னால எல்லாருமே ஒரு 11,000 கொடுத்துருக்காங்க மாநில மையத்துக்கு. நமக்கு 5,000 ஆக மொத்தம் இன்டர்ன் வந்து 16,000 அவர் வந்து அனுப்பிச்சார் அன்றைக்கி ஆச்சுங்களா. அதை வந்து மாநில மைய கணக்கிற்கு 11,000 உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது இந்த மூத்தவர்களில் வந்துருச்சு. அப்புறம் 12/3/2026 மதுரை மண்டல கூட்டம் செலவுக்கு ரூபாய் 1000 வட்டாட்சியர் ஓய்வு திருமதி தெய்வானை வழங்கினார். திருமங்கலம் கிளை தலைவர் அனுப்பி ரூபாய் 11,000 குறித்து மாநில மையத்திற்கு அறிக்கை அனுப்பினார். அன்றைக்கி 13/3 மதுரையில் 22/3/2000 நடைபெறவிருக்கும் மண்டல கூட்டத்திற்கு மாவட்ட மையத்திற்கான விவரங்கள் சேகரித்து படிவங்கள் பூர்த்தி செய்தல். ஃபார்ம் 3 இணைப்புங்கிறத அது நம்ம மாவட்டத்துக்கு என்ன எது எப்போ ஆரம்பித்தது என்ன எது அதெல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டு அந்த ப்ரொஃபார்மா ரெடி பண்ணோம். மண்டல கூட்டத்தில் கலந்து கொள்ள மாநில தலைவர் திரு திருமேனிநாதன் மற்றும் மாநில தலைவர் துணைத் தலைவர் திரு ஐயனபிள்ளை ஆகியோர் மதுரைக்கு வருவார்கள். உரிய ஏற்பாடுகளை செய்க என மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் ஃபோன் மூலம் சொன்னார். 13 சொல்லிட்டார். ஐயா 22 3 22/3 வர்றவங்க 2 பேர், மாநில தலைவர் வர்றாரு, ஐயனபிள்ளை வர்றாரு, பார்த்துக்குங்க ஏற்பாடு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் 14/3 22/3 அன்று நடைபெற உள்ள மதுரை மண்டல கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவரை கலந்து பேசி நிகழ்ச்சி நிரல் தயார் செய்தல். யார் பேசணும் என்ன ஏதுங்கெல்லாம். ஏன்னாடா 4 மாவட்டம் இங்கே வந்து போட்டிருந்தாங்க. அதில் யார் பேசுகிறது என்ன ஏது ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வர ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க சொல்லணும்னு நினைப்பாங்க இல்லையா. அவங்க பேரெல்லாம் இன்க்ளூட் பண்ணி டைரியை பார்த்து இன்க்ளூட் பண்ணி சாரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சோம். அடுத்து 15/3/2026 திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் கிளை தலைவர் திரு சீனி நாமதேவன் அவர்கள் தயார் செய்த பிபிபி என்ற இணையதளத்தை டவுன்லோட் செய்து அதில் கேட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்தல். அதாவது பென்ஷனர்ஸ் பர்சனல் பேஜ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. யார்? நம்ம ஆத்தூர் கிளை தலைவர் திரு சீனி நாமதேவன். அவர் ஏற்கனவே அடிஷனல் ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆனவர். கம்ப்யூட்டரில் ஏதோ நோண்டிகிட்டே இருக்கிறாரு.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், சார் இந்த மாதிரி ஒன்று துவக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ வெப்சைட்டே கிரியேட் பண்ணிட்டார். அதுக்கு நிறைய சிரமப்பட்டு அவர் தயார் பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து செல்ஃபாக என்ன தான் அதில் கேட்டிருக்கு அப்படிங்கிற விவரம், பயோடேட்டா, மற்றபடி நீங்கள் எந்த ட்ரெஷரில் வாங்குறீங்க, உங்கள் ஸ்பவுஸ் என்ன, எல்லா விவரமும் அதில் எந்த ட்ரெஷரில் வாங்குறீங்க, என்ன அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, பென்ஷன் அக்கௌண்ட் நம்பரு, பென்ஷனுக்கு தனியாக வரணும் பிபிஓ நம்பர் தவிர அவங்க தனியாக ஏஜிஐஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல இந்த ட்ரெஷரியில், அந்த நம்பர் எல்லா விவரத்தையும் அதில் பூர்த்தி பண்ணிவிட்டு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சார் நல்ல வேலை சார், என்னோடய பிபிபியை நீங்கள் ஒருத்தராவது செக்அப் பண்ணிவிட்டு விவரத்தை சொன்னீங்களே, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. ஓய்வூதியர்களுக்கு பயனுள்ள ஆப் அவர் தயார் செய்தது சரிபார்த்தல். அப்புறம் 18/3 ஆர்ஏகே கூட்ட அரங்கில் மதுரை மண்டல கூட்டம் நடத்துவதற்கு ரூபாய் 1000 கட்டுதல். என்னடா நம்ம அகாமடேட் பண்ணிடலாம், இதில் இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்படுவாங்க வயசானவங்க ஒன்று போகிறதுக்கு அப்படின்னு சிலர் ரெப்ரசன்ட் பண்ணதுனால அதை வந்து அங்கேயே நடத்துறதுக்கு 1000 ரூபாய் நம்ம ஜெகநாதனை அவன் மூலம் ரூபாய் கட்டணும். 28/3/2000 அன்று திருச்சியில் மருத்துவ காப்பீடு குறித்த கருத்தரங்கம் நடைபெறுவது குறித்து பெறப்பட்ட அழைப்பிதழை ஆதார கிளை தலைவர்களுக்கு அனுப்புதல். 28/3 கருத்தரங்கத்தில் எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணி ஒரு கார்டு மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை எல்லா கிளைகளுக்கு அனுப்பிச்சோம், யாராவது வர்றீங்களோ வரலாம் அப்படிங்கிறத. அப்புறம் 21/3 மதுரை மண்டல கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு வருகை பதிவேடு தயாரித்தல். அந்த மண்டல கூட்டத்தில் 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாநில தலைவர் திரு சிவ திருமேனிநாதன் தூத்துக்குடியிலிருந்து இரவில் வந்தபோது சார் தான் போய் ரிசீவ் பண்ணார். எங்கே நம்ம இதில் ஹோட்டலில் லாட்ஜில், ராஜேஸ்வரி லாட்ஜில் அவரை வரவேற்று அவருக்கு ராஜேஸ்வரி லாட்ஜில் மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் ரூம் போட்ட விவரம் தெரிவித்தார். சார் நான் வந்துட்டேன், இங்கே வந்துட்டார், அவரும் வந்துட்டார், நாங்கள் இங்கே போட்டோம் சார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொன்னார். முதல் நாளே வந்துட்டாங்க. தூத்துக்குடி நடத்த மணிக்கு இங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் இந்த மீட்டிங் நடத்துறதுக்காக முதல் நாள் வந்தனால சார் போய் ஹி ஹாஸ் டேக்கன் மச் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் 22/3 மதுரை மண்டல கூட்டம் ஆர்ஏகே கூட்டரங்கில் நடைபெற்றது. மாநில தலைவர் திருமேனிநாதன் மற்றும் மாநில துணைத் தலைவர் திரு ஐயனப்பிள்ளை ஆகியோர் கூட்டத்தினை நடத்தி மண்டல கூட்டம் நடைபெறுவதன் அவசியத்தை தெரிவித்தனர். எல்லாரும் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா, சிங்கிள் அக்கௌண்ட்டா, பேன் கார்டு வச்சுருக்கீங்களா, கட்டணம் எப்படி கட்டணம், நிரந்தரமா, டெம்பரவரியா, எல்லா விவரமும் அதில் கேட்டிருந்ததை அவங்க இதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நடத்துகிறோம். முதல் நாள் வந்து தூத்துக்குடி நடத்தினோம். ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. 100 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம மாவட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டவங்க மொத்தம் 30 பேர். 29+1 பரமசிவன் சார் வந்து எல்லாம் சர்வ் பண்ணார். ஆக மொத்தம் 30 பேர். இதில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து வரல, யாருமே வரல. டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டும் வரல, செயலாளர் வரல, அவங்க கிளைகள்லேருந்து யாருமே வரல. ஆச்சா, அவசியத்தை தெரிவித்தனர். மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்து மாவட்ட மற்றும் ஆதார கிளைகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மொத்தம் 30 நபர்கள். விருதுநகர், திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாநில மையத்திலிருந்து இலவசமாக வழங்குவதற்காக வரப்பெற்றிருந்த 2026ஆம் ஆண்டிற்கான நாட்குறிப்பினை மாநில தலைவர் அவர்களுக்கு வழங்கினார். அந்த வர்றவங்களுக்கெல்லாம் மாநில மையத்திலேருந்து வர்றவங்க கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு எங்கே மண்டல கூட்டம் நடக்குதோ அங்கே எந்தெந்த மாவட்டம் வருதோ அவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து இங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. அது 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. நம்ம கிளைகளுக்கு அட்வான்ஸாக அனுப்பிச்சிட்டோம், எதுக்கு நம்ம ட்ரிக் பண்ணேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்த கிளைகளுக்கு மாநில மைய தலைவரை வச்சே கொடுத்துட்டோம். அவங்களும் வந்து ஆல்சோ ரிசீவ்ட் இட்டு. யார், காமராஜர் மாவட்டத்தில் வந்து தலைவர் வரல, யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்க. 2-3 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தலைவர் தம்பித்துறை வந்திருந்தாருங்க. மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே வாங்கிட்டார். அப்புறம் மண்டல கூட்டம் நிறைவேற்றவுடன் அனைவருக்கும் மதுரை மீனாட்சி பவனில் மதிய உணவு வழங்கப்பட்டது. அனைவருக்கும் திருமங்கலம் ஆதார கிளையிலிருந்து அமைப்பு செயலாளர் திரு எம்ஜி முருகேசன் மாவட்ட மையத்தின் உபயோகத்திற்காக மெகா சைஸ் வயர்லெஸ் ஸ்பீக்கர் ரூபாய் 10,000 பெறுமதி உள்ளதை மாநில மைய நிர்வாகிகளின் முன்னிலையில் மதுரை மாவட்ட தலைவரிடம் வழங்கினார். மாவட்ட தலைவர் தனது நன்றியினை திருமங்கலம் கிளை நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். எல்லாரும் கொஞ்சம் கிளாப்ஸ் கொடுங்க. என்னடா 10,000 ரூபாய்க்கு இருந்தா அது வந்து சிஸ்டம் எப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கல, அதனால் அப்படியே வச்சுருக்குறோம். என்ன, அது வந்து மாவட்ட மையத்திற்காக கொடுத்துருக்குறாங்க. எம்ஜி முருகேசன் தன்னோட சொந்த செலவில் திருமங்கலம் கிளை தலைவர் சொல்லி ஒரு இன்னும் பெரிய கொட்டிட்டு இருந்தேன். என்னங்க கொடுத்துட்டு உங்களோட மைக்கு செட்டுக்கு தானே சொல்லியிருந்தேன். இல்லை சார், புதுசாகவே நாங்கள் கொண்டு வந்தோம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கலம் கிளை தலைவர் சொன்னார். யாருக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் நம்ம என்னைக்கு நடத்துறது இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், பயன்படுத்தணும். ஆமாம் பயன்படுத்த இருக்கட்டும். அது அவர் வந்து சொல்லித்தரேன்ட்டு இருந்தார், இன்றைக்கி வரல. பாப்பா எப்படி ஃபங்க்ஷன் தெரியாது, அவர் வந்து சொல்லணும். இன்னைக்கு வர்றேன்ட்டு இருந்தார், அவர் வரல. முருகேசன் பரவாயில்ல. அப்புறம் என்னச்சா, வயர்லெஸ் ஸ்பீக்கர் 10 பெறுமதி உள்ளதை மாநில மைய நிர்வாகிகளின் முன்னிலையில் அவங்களே கொடுக்குற மாதிரி அவங்கள பின்னாடி வச்சுக்கிட்டு எல்லோரும் ரிசீவ் பண்ணோம் ஆச்சுங்களா. அது பெரிய மகிழ்ச்சி. திருமங்கலம் தலைவருக்கு ஒரு நன்றி ஆச்சுங்களா. மாவட்ட தலைவர் தனது நன்றியினை திருமங்கலம் கிளை நிர்வாகிகளும் தெரிவித்தார். மதுரை மாநகர் கிளை நிர்வாகி திரு சீனிவாசன் அவர் சிடிஓ 1000 ரூபாயை மாநில மைய வளர்ச்சி நிதிக்காக ஜிபேயில் அனுப்பிச்சிட்டாரு. அதனை மாநில மைய கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட அன்றைக்கே. அப்புறம் 23/3 ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் திரு முத்துசாமிக்கு அவர் வரல. அவர்கிட்ட அந்த மாவட்டத்தில் யாருமே வராதனால மாநில மையத்திலிருந்து வரப்பெற்ற 3 இலவச நாட்குறிப்புகளை ப்ரொஃபஷனல் கூறிய மூலம்
அனுப்பிச்சிட்டார் மறுநாள் மாலையில். திருமங்கலம் கிளையில் மகளிர் அணி துவக்கி செயல்படுத்தி 48 அங்கத்தினர்களை வாட்ஸ்அப் மூலம் செல்வி ஜெயந்தியை சேர்த்துள்ளார். செல்வி ஜெயந்திக்கு அன்னைக்கு வந்து மதுரையில் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டது குறித்த மாநில மையத்திற்கு செய்தி அனுப்பப்பட்டது. சரிதானே பாய்? நைட்டிங்கேல் விருது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எதேச்சியாக நடந்திருக்கு. அவங்களோட அசோசியேஷன் இருக்குது. அது இப்போ பெரிய கிராண்டாக இருந்துச்சு. ஃபோட்டோ வீட்டெலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ரிட்டையர்டு பழைய தலைவரோட மகா. திருமங்கலத்தில் முந்தி ராஜப்பான்னு ஒருத்தர் இருந்து. நீங்கள் சொல்லுங்கள் பாய், நீங்கள் தான் சொன்னால் சரியாக இருக்கும். ராஜப்பான்ற ஒரு ஈவோ எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு வந்து அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் பெரியவரத்தில் 1969 இருக்கும்போது ராஜப்பா டெவலப்மெண்ட் சைடில் உள்ளவர். ரொம்ப லீடிங்காக எல்லா விஷயத்துலையுமே நடவடிக்கை எடுப்பார். அவருடைய மக அவர் வந்து மதுரை கிளைக்கு தலைவராக இருந்தார். திருமங்கலம். ஆமாம் ஆமாம், அவர் நேட்டிவ் திருமங்கலம். நேட்டிவ்க்கு அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ராஜப்பா ஈவோ வீடியோ இல்லை. சரி ரைட்டு. ரைட் அதனால் வந்து அதை கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாமலே அந்த பரிசு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னதும் சரி, அதையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாநில மையத்துக்கு அது குறித்து செய்தி அனுப்பப்பட்டது. அடுத்து 24/3 மதுரையில் 22/3 அன்று நடைபெற்ற மண்டல கூட்டம் குறித்து சாராம்ச அறிக்கையினை மாநில பொதுச் செயலாளருக்கு ஃபோட்டோக்கள் செய்தும் அனுப்பி இங்கே நடந்துச்சுல. அவர் திருமணான் சார், அப்புறம் பழைய மாநில தலைவர் ரிட்டையர்டு அவர் பேர் பாய் இருக்கார்ல, கூட்ட நாட்டம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஆளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை அப்படியே பிரிண்ட் அடித்து ரிப்போர்ட் அனுப்பிச்சோம். அடுத்து 26/3 மதுரை மாநகர் கிளையின் தலைவர் திருப்பி நடராஜன் கடந்த 22/3 மண்டல கூட்ட செலவு தொகையில் தந்த கிளையின் சார்பில் ரூபாய் 4000 கொடுத்தார். இல்லை அதை கொடுத்தாரு 26/3 கைத்தருங்க எல்லாரும் கொஞ்சம். நீங்க அடுத்து 10,000 கொடுங்க. வருமானம் இல்லையா? நீங்க கொடு. அவருக்கு அப்பதே கைதட்டியாச்சு. இது உங்களுக்கு கைதட்டல் ஆச்சா. அப்புறம் 27/3/2026 மதுரை மாவட்ட மையத்தின் காலாண்டு செயற்குழு கூட்டம் 9/4/2026 அன்று நடைபெறவிருப்பது குறித்து அங்கத்தினருக்கு கடிதம் அனுப்புதல். அதாவது எப்போவுமே நம்ம மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்தந்த காலாண்டுக்குள்ளேயே இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிடணும், டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதான் இது வரைக்கும் சாத்தியமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து 22/3 ஒரு மண்டல கூட்டம் போட்டிங்க, 22/3 கருத்தரங்கம் போட்டிங்க. என்ன சார் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கிறீங்க? 30/3 போடணுமா? 30/3 தான் எழுதி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் திருமங்கல நிலைய தலைவர் அப்புறம் மாதிரி ஒரு சில அப்ஜெக்ஷன் வந்துச்சு, கொஞ்சம் தள்ளி போடுங்க, ஒரு வாரம் தள்ளினா இப்போ ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் 9 நாளில் அந்த கூட்டத்தை வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணோம். அடுத்து திருச்சியில் 28/3 அன்று நடைபெறவிருக்கும் மருத்துவ காப்பீடு திட்ட கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்கு திருமங்கலம் தலைவர் சகிதம் மொத்தம் 6 நபர்கள் வருகை தருகிறோம் என்றார். திருமங்கலம் தலைவர் சகிதம் மொத்தம் 6 பேர் அவங்க அசோசியேஷன்லேருந்து. மாவட்ட தலைவரும் வருகை தர உள்ளார். மதுரை மாவட்டத்தின் சார்பில் 7 நபர்கள் கலந்து கொள்ள உள்ள தகவல் மாநில பொதுச் செயலாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. என்னடா அப்போவே கேட்டுகிட்டே இருந்தார், எத்தனை பேர் நாங்கள் ஏற்பாடு பண்ணணும்ல அப்படி இப்படின்னு அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு மாவட்டமாக கேட்டுகிட்டே இருந்தார். அதன்படிக்கு மதுரை மாவட்டத்தில் ஐயா மதுரை மாவட்ட தலைவர் 1 மிச்சம் வந்து 6 பேர் அங்கேருந்து வர்றாங்கய்யா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் 28/3/2026 மருத்துவ காப்பீட்டு திட்ட கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக வைகை எக்ஸ்பிரஸ் மூலம் திருச்சிக்கு செல்லுதல். கருத்தரங்கில் திருமங்கலம் கிளையின் நிர்வாகிகள் சகிதம் கலந்து கொண்டு திரும்புதல். திருமங்கலம் கிளையிலேருந்து 6 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. என்னடா ஆஃபீஸ் பேரர்ஸ் பூராமே வந்துட்டாங்க. அவங்க மாவட்டத்திலேருந்து மாவட்ட மைய தலைவர் சொன்னார், யாரும் வர மாதிரி இல்லை, சரி போயிடுவோம் அப்படின்ட்டு போனார். வச்சுங்களா. அடுத்து 2 நாள் மாவட்ட மையத்தின் உபயோகத்திற்கு 250 கவர்கள் தயாரித்து துணைத் தலைவர் திருவி ஜெயராமன் மூலம் அனுப்பிய தகவலை திருமங்கலம் தலைவர் தெரிவித்தார். இன்றைக்கு வந்து சேர்ந்துருச்சு. 250. என்னடா எல்லாமே அருட்பெருஞ்சோதி அப்படி இப்படி சொல்லிட்டு என்னென்னமோ வர்ற கவரை பூரா ரீட்டைன் பண்ணி வச்சுருப்பேன். அது பூரா ஒவ்வொரு கவர் இப்போ மேலே அட்ரஸ் எழுதி அனுப்பிச்சிட்டே இருந்தால் அவர் பார்த்துருக்காரு. என்ன எந்த ஆளுக்கு ஒன்றும் கவரே கிடையாது போல். கவர் இருக்குது, இருந்தாலும் வர்ற கவரை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற நோக்கம் தான் அனுப்பிச்சது. இருந்தாலும் அவர் 250 வந்து மதுரை மாவட்டத்திற்காக திருமங்கலம் கிளையத்தில் கொடுத்தார். தயார் பண்ணி இன்றைக்கி வந்துருச்சு. இல்லை வந்துருச்சு. ஆச்சுங்களா.
அதை எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து கையில் நல்ல வேலை வந்து சேர்ந்துருச்சு, அலுவலகம் வந்து சேர்ந்துருச்சு, அசோசியேஷன் வந்து சேர்ந்துருச்சு. 3/4/2026 படிவம் 6 மற்றும் 7 வருடாந்திர அறிக்கையினை 9/4/2026 அன்று மாவட்ட மைய காலாண்டு கூட்டத்திற்கு வரும்போது கொண்டு வரும்படி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. என்னடா வர்றீங்க, குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு, ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கறது நம்ம வந்து அவங்க மாநில மையத்துக்கு கேட்டால் தான் கொடுக்கணுங்கிறது அதே ப்ரொஃபார்மா தான், என்னதுக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொண்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தோம். அதாவது திருமங்கலம் கிளை தலைவர் நேற்று சில சந்தேகம்லாம் கேட்டார். அதெல்லாம் சொல்லி அவர் சந்தேகம் கேட்குற அளவுக்கு இல்லை, எப்போவும் ரெகுலராக ரெடி பண்ணுறதேன். ஐயா வாங்க. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஃபார்ம் 6 and 7 ரிப்போர்ட் கொடுத்தாரு. 3 காப்பீஸ் கொடுத்துருக்கிறாரு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து டு பி ரீடைன்டுன்னு நம்ம அசோசியேஷனில், 2 வந்து அவங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த 2ல் வந்து ஒரு காப்பி அவங்க மாநில மையம் ரீடைன் பண்ணிக்கிறாங்க, இன்னும் ஒரு காப்பி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் 3 காப்பி அவர் போன தடவையும் அட்வான்ஸாக கொடுத்தாரு. போன தடவை 9ஆம் மாதம் கொடுத்தாரு ஞாபகம். இந்த தடவை வந்து அட்வான்ஸாக இன்றைக்கி வர்றதோட 2 நாளாக சிரமப்பட்டு தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னடா இது நமக்கு எப்போவுமே டிபார்ட்மெண்ட் இருந்த ஆட்கள் பீரியாடிக்கல் மீட்டிங் எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியும். அட்வான்ஸாக தயார் பண்ணி வச்சுருந்தாரு. டப்புன்னு நேற்று சில சந்தேகம் கேட்டார், அதெல்லாம் சொன்னாச்சு. வருடாந்திர அறிக்கையை 9 நாள் மாவட்ட மைய காலாண்டு கூட வரும்போது கொண்டு வரும்படி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. 31/3/2026 அன்று தத்தமது ஆதார கிளைகளில் உள்ள அங்கத்தினர்களின் பட்டியலையும் கொண்டு வரும்படி வலியுறுத்தி கடிதம் அனுப்பப்பட்டது. அதை சேர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன சார் தேதி? 6 நாள். மதுரை மாநகர தலைவர் திரு பி. நடராஜன் ரூபாய் 1000, இவர் பங்குக்கு ரூபாய் 1000 தனியாக கொடுத்தாரு. மாநகர செயலாளர் திரு OR சிவநாத் அவர் ஒரு 1000 கொடுத்தாரு. அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலாக கொடுத்தாங்க. 1000 ஆகிய இருவரும் மாநில மைய வளர்ச்சி நிதி கொடுத்ததை மாநில மைய நிதிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. மாநில பொருளாளருக்கு அறிக்கையும் அனுப்பி வைக்கப்பட்டது. 9 நாளில் எல்லாரும் மாவட்ட மைய காலாண்டு செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெறுகிறது. இதோட மாவட்ட மையத்தின் செயல்பாடுகள் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கொடுக்குற பணமெல்லாம் மாநில மையத்திலே கொடுக்குறீங்க, மாவட்ட மையத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம கேட்கறதே இல்லை. ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றேன், கொடுக்கறதெல்லாம் மாநிலத்துக்கே கொடுக்குறீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாவட்ட தலைவர் அவர்கள், அதாவது மாநில மையம் வந்து போன வருஷம் ஆடிட் ரிப்போர்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்கம் டேக்ஸே மட்டும் 2,32,000 ரூபா கட்டியிருக்காங்க. 40 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 3,20,000 ரூபா அவங்களுக்கு வருஷந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்கம் டேக்ஸே 2.5 லட்சம் ரூபா கட்டுறவங்களுக்கு நம்மையே வரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற கேள்வியை கேட்கணும். அவங்க கேட்குறாங்க. இல்லை இருங்க சார், மாநில மையத்திலேருந்து வளர்ச்சி நிதி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொடுத்தா தானே அவங்க கட்டுறது இருக்கட்டும், நம்ம காசு தான் இருந்தாலும் மேற்கொண்டு மாநில மையத்துக்கே கொடுக்குறீங்க. மாவட்ட மையம் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்குது. அதை பிலோ பாவர்ட்டி லைனில் இருந்து பாவர்ட்டி லைனுக்காவது தூக்கி விடலாம் அப்படின்னா ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆபத்து வந்தது சார். இப்போ வந்தார் அவர் பேர் என்ன சார்? சந்திரமோகன் சார், உங்களுக்கு லெட்டர் வந்துச்சா? இருங்க இல்லை முந்தான ஸ்பெஷலாக நம்மளோட அசோசியேஷன் காசு வருங்காலங்களில் அதை கவனிக்கப்படும். வருங்காலங்களில் எத்தனை பேருக்கு போகுது தெரியும். அதை கொஞ்சம் மிச்சப்படுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்றீங்கல்ல, எல்லாத்தையும் அங்கேயே அனுப்புகிறாங்க. நம்மளுக்கு கூட அந்த சட்டியை சொல்றாங்க. அதுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 5 ரூபா தான். வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருலாம். 5 ரூபா தானே? வருங்காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒரு 10-20 பேர் வச்சாங்க, அதே ஒரு ரூபா இந்த குரூப்பில் போட்டு விட்டுறலாம். உங்களுடைய கோரிக்கை வருங்காலத்தில் ஏற்றுக்கிறோம். கவனத்தில் கொள்ளப்பட்டது. மாதிரி 4 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது வருங்காலத்தில் உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமா நிறைவேற்றி
அங்கே ஏற்றுக்கிறத மனசில் வச்சுக்கிறோம். அதாவது காரணம் என்னன்னா, நம்ம ஆளுநரையும் இருக்கிறோம். ஏன் இவர் ஒரு நம்ம செயற்குழு உறுப்பினர்களையோ ஒரு பதவியிலையோ வரக்கூடாது? அதை கேளுங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, கேட்குறேன். அசோசியேஷன்ல இருந்து ஃபோனில் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு சவால் அனுப்பிச்சு வராத ஆளுகள்லாம் உண்டு. எல்லா சங்கத்துலேயும் அதுங்களா கேட்டால் சார் நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. வாட்ஸ்அப்பில் ஆக மொத்தம் எதில் கூப்பிட்டாலும் வராத ஆள் இருக்குது. அது அவங்களுக்காக தான் இந்த தபால். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக அவர் நண்பர் சொன்னது மாதிரி அவர் டெய்லி இங்கே வருவார். டெய்லி வர்றாரு. வியாழன் திங்கள் வியாழன் கண்டிப்பாக வருவார். இப்போ நான் அதனால தான் தபால் அனுப்ப வேண்டாம் எங்கிட்ட புரிய ஒரு மரியாதை அதாவது இதுக்குண்டான காரணத்தை மாவட்ட தலைவர் சொல்லிடுறாரு. அன்றைக்கி எங்களுக்குள்ள உட்காந்துருந்தாங்க 2 பேர், சார் எங்களுக்கு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னாங்க. யார் நம்ம அவர் பேர் என்ன, ஒரு இல்லை சந்திரமோகன் இல்லை, அவருக்கு பக்கத்தில் அண்ணே பாலா அண்ணே, அவங்களுக்கு பின்னாடி நீலாராமும் முத்துசாமி அண்ணே எங்களுக்கு லெட்டர் வந்துச்சுனாரு. சார் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு லெட்டர் வரலேன்ட்டார் ஒரே வார்த்தையில். சந்திரமோகன் சார் அன்றைக்கி சொன்னாங்க. அதுக்காக அனுப்ப சொல்லலை, அவர் அனுப்ப சொல்லலை. இருந்தாலும் எப்படி எல்லாத்துக்கும் சேர்த்தானே அனுப்பிச்சிருக்கிறோம், எப்படி அவருக்கு மிஸ் ஆச்சுன்னு தெரில. அகைன் ஹி டேக்கன் ஏ காப்பி அண்ட் சென்ட் இட் டே பிஃபோர் எஸ்டர்டே. அது ரீச்டு போலுக்கு. அதனால் ஒன்றும் இல்லை. அதாவது இருங்க, ஒரு சொல்லி முடிச்சுக்கிறாரு. இல்லை வள்ளலார் இயக்கத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீட்டிங் நடந்தால் அந்த மீட்டிங் நடக்கிறது கேள்விப்பட்டே ஓடியாந்துருவாங்க. இதை தவறாக சொல்லவில்லை, யாரும் தவறாக கொள்ளவும் வேண்டாம். இதனால் கேள்விப்பட்டு வர்றவங்களும் உண்டு, கேள்விப்படாதவங்க லெட்டர் ஆஃப் இன்டிமேஷன் வந்தால் தான் அப்படிங்கிறது. துணைத் தலைவருக்கு இன்ஃபேக்ட் அனுப்பலை. என்னட்டா இங்கே தானே இருக்கிறான், சத்யநாதனுக்கு அனுப்பிச்சு அவர் ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போன பிறகு வந்த பிறகு தான் போஸ்ட்மேன் கொடுத்தாரான் சொன்னாங்க. ஆக இப்போ நாம் இந்த மாவட்ட தலைவர்களை பார்த்து சொல்லுங்கள். இல்லை கூட்டப்பொருளுக்கு போயிடுவோம் உள்ள. என்னென்னு கேட்டிங்கன்னா, மூத்தோர் குரல் மாத இதழின் சந்தாதாரர்கள் சேர்ப்பில் முன்னேற்றம். இது அன்றைக்கே அவங்க சொன்னாங்க. நம்ம 22/3 நடந்த மாநில மைய கூட்டத்தில் சொன்னாங்க. மூத்தோர் குரல் மாத இதழின் இந்த கூட்டப்பொருளில் சொல்கிறாரு. அப்புறம் 3 ஆண்டு சந்தா செலுத்திய நிர்வாகிகளில் யாருக்கேனும் 3 ஆண்டு முடிஞ்சிருக்கலாம், ஒருவேளை தெரியாது நமக்கு. அது அவங்கவுங்க ஆதார் கிளையில் தான் அந்தந்த ரெக்கார்டுகள் இருக்கும். இந்த ஒரு டிஎஸ் வர்றாரு. சார் வணக்கம், வாங்க. அவங்களுக்கு முடிஞ்சிருச்சா முடியலையா, முடிஞ்சிட்டா அவங்கள ரெனியூவல் பண்ணணும். இப்போ ஒருத்தர் காலையில் வந்து ஒரு நண்பர் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டோம். 550 ரூபா 3 இயர்ஸுக்கு கொடுத்தாரு. அவர் எப்போ என்னென்னு கேட்டால், சார் 1 மந்த்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம். தட் வில் பி சென்ட் டு தி நம்ம சென்ட்ரல் இதுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஆச்சுங்களா. அந்த மாதிரி யாராவது 3 ஆண்டு சந்தா, சார் வணக்கம், முன்னாடி உட்காருங்க, செலுத்திய நிர்வாகிகளில் என்னோட எல்லாருக்குமே நிர்வாகிகள் எல்லாரும் 3 ஆண்டு செலுத்திட்டாங்களா அப்படின்னு மாநில மையத்துக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் 3 ஆண்டுகள் முடிவடைந்திருந்தால் புதுப்பிக்க எடுத்த நடவடிக்கை வரும். இப்போ திருமங்கலத்தில் ஒன்று பண்ணுறாங்க. இன்றைக்கி யார் இந்த வருஷம் அவங்க வந்து 3 ஆண்டு கேட்கல, ஓராண்டு முடிஞ்சவொடனே அவங்க ஒரு ரிமைண்டர் 10 பேருக்கு உங்களுக்குலாம் ஓராண்டு முடிஞ்சு வச்சு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அது 3 ஆண்டுகள் முடிவடைந்து யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிறீங்க. அப்படி இருந்தால் முடிவடைந்திருந்தால் புதுப்பிக்க எடுத்து நடவடிக்கை வரும் சொல்லணுங்கிறாரு. அடுத்து ஆதார கிளைகளின் அங்கத்தெளிவு சேர்ப்பில் முன்னேற்றம். இது அவங்களே சொல்லிட்டாங்க, இவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்புறம் NHIS குறித்த விவரங்கள் தெரிவித்தல். திருச்சியில் கருத்தரங்கம் நடந்துச்சு. திருச்சியில் வந்து திருமங்கலம் தலைவர், திருமங்கலம் அவங்க ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. மாவட்ட தலைவரும் போயிருந்தார். ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. வக்கீல், போக்குவரத்து, அப்புறம் ஆடிட்டரு, ஏகப்பட்ட கிட்டத்தட்ட சார் எப்படிமே வக்கீல் போக்குவரத்து இல்லை, அதாவது வக்கீல் வைக்கோல் ஒருத்தர் கொண்டு வந்தாங்கல்ல, அவர் வந்து நம்ம அசோசியேஷனுக்கு உண்டானவர், ஸ்டேட் லெவலுக்கு உண்டான அவர் மோகன் சார் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதே மாதிரி அங்கேயே வந்து வாசன் ஐ கேரில் வந்து யாருக்கும் உங்களுக்கு வந்து ஐ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் இங்கேயே எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸோடு ஆளுக்கு வந்திருந்தாங்க. வாசன் ஐ கேர்லேருந்து ஒரு டாக்டர் அம்மா வந்து அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. கருத்தரங்கம் நடத்துறது பற்றியாக ஒரு அங்கேயே உள்ள ஒரு நரம்பியல் நிபுணர், அங்கே யார் திருச்சியில் உள்ள பெரிய சிறந்த நிபுணர்னு சொன்னாங்க, அவர் வந்திருந்தார். அந்த இன்விடேஷன் யார் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பேரும் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. இது வந்து தவறான நடவடிக்கை தான். அரசாங்கம் வந்து கருத்தரங்கம் நடத்துகிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னாட்டா எல்லாருக்கும் வந்து இதனால் நஷ்டம் தான் இருக்குது. அதனால் இதை அடுத்து வரக்கூடிய 2026க்கு அப்புறம் வரக்கூடிய இதுலையாவது நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன் அப்படி இது நடத்தணும் அப்படின்னு மோகன் சாரும் மாநிலத்திலும் முதல்ல இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. இதை பற்றி இப்போ விரிவான பல விமர்சனங்கள்லாம் நம்ம சங்க நிர்வாகிகள்கிட்ட இருக்குது. இதை வந்து கருத்தரங்கமாக நடத்தி மாநிலத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதாக. முன்னாள் மாநில தலைவர் இருக்கார் இல்லையா, ஜனாப், அவர் பேர் என்ன, ஷாகுல் அமீது சார், ஷாகுல் அமீது, அவர் வந்தார். அவரோட மருமகன் வந்து லாயரான் இங்கே ஹைகோர்ட்டில்.
அவர் ஒரு 3 கேஸை அப்படியே எலாபரேட் பண்ணார். என்ன கேட்டால் இந்த மாதிரி முடியலன்னு சந்தையில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன கமிட்டி பாய் கோர்ட் மாதிரி இன்னொன்று இருக்குது, அது பேர் என்ன, நுகர்வோர் கோர்ட்டில் போடுங்க. நுகர்வோர் கோர்ட்டில், கன்சூமர் கோர்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஹரி பரந்தாமன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. கேஸ் வந்தவுடனே கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டார். அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஆட்களை கூப்பிட்டு கேட்ட உடனே, சார் உங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி வராது சார், இந்த மாதிரிலாம் ரெக்குயர்மெண்ட்லாம் வேணும் அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு அவர் சொன்னாரா, நீங்கள் அந்த கேஸை நீங்கள் டிபார்ட்மெண்ட் இருந்துட்டு அவர் கேஸாக பார்க்காம நீங்கள் அந்த நிலையில் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம் ஹரி பரந்தாமன். சொல்லிவிட்டு இதுக்கு உண்டான முடிவை நீங்கள் வந்து 3 நாளில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம். 3வது நாள் அவங்க வந்து செக்கை உண்டான அந்த கன்சர்ன் பார்ட்டிகிட்டே கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம். அது சொன்னார். அது தவிர இன்னும் 2 கேஸும் சொன்னார். அதை பற்றி எலாபரேட் பண்ண வேண்டாம், எல்லாமே வீடியோவில் இருக்குது, பார்த்துங்க. ஆக அந்த வகையில் கருத்தரங்கு நம்ம சிறப்பாக நடந்துச்சுங்கிறது உண்மை. அங்கே சொல்ல வேறு யாரையும் பேச விடலை. நம்ம டிஎஸ்ஆர் கூட சொன்னாங்க, சார் நீங்கள் போகிறீங்க நம்ம மாவட்டத்துக்காக ரெப்ரசன்ட் பண்ணுங்க, நிறைய கேசஸ் வந்து சாங்ஷன் ஆகாமல் இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட அவர் பேர் என்ன சீனிவாசன், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். என்ன சொன்னார்னா, சார் என் கேஸு எனக்கு வந்து என்ன சொல்லிட்டு உள்ள ஆஞ்சியல் பேஸ்மேக்கர் அது சம்மந்தமாக நான் வந்து பில்லெல்லாம் கொடுத்து இங்கே வந்துருச்சு. வந்தால் வந்து நான் வந்து அது வந்து உசிலம்பட்டிக்கு அனுப்புறதுக்கா சொன்னாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்பவர்மெண்ட் கமிட்டிக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்பவர்மெண்ட் கமிட்டிக்கு வந்திருக்கா. அப்போ இதனால் வரைக்கும் சாங்ஷன் ஆக வரைக்கும் 6 மாதம் ஆச்சான். அவர் வந்து காப்பி ஒரு ஆர்டிஐ போட்டு என்னாச்சு என் மனு, என்னோடய கிளைம் என்னாச்சு அப்படின்னு கேட்டதோட ஆர்டிஐ மனுவில் அனுப்பிச்சு காப்பி வந்து ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு போட்டிருந்தாங்களாம். இது வந்து ட்ரெஷரியில் தான் இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். ட்ரெஷரில் இருக்குது, கூடிய விரைவில் உங்களோட கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு ரிப்ளை வந்துருக்கு சார். ட்ரெஷரில் வச்சுக்கிறதுக்கு என்ன சார் ரூல் இருக்குது அப்படின்னு இங்கே கேட்க ஆரம்பிச்சார். நீங்கள் ட்ரெஷரில் கேட்டு சொல்லுங்களேன், நான் 2 மாவட்டம் காலாண்டு கூட்டம் நடக்குது, இல் பி ஃபைண்டிங் நோ டைம், அதனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்து சொல்லலாம் அப்படின்னு அவருக்கு பதில் சொன்னார். அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் சரி மீன்ஸ் கலெக்டர் இல்லை, ட்ரெஷரியில் தான் இருக்கான் கலெக்டர். அவங்க எம்பவர்மெண்ட் கமிட்டியில் வந்து சார் அந்த என்ஹெச்எஸ் ஒரு ஆஃபீஸரு, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 3 பேர் கூடி தான் இந்த நோய்க்கு இது கொடுக்கலாமான்னு முடிவு பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்பவர்மெண்ட் கமிட்டி சார் அதில் வச்சு முடிவு பண்ணதை அவருக்கு இன்னும் தொகை கிடைக்கலையா. அதனால் பழையபடி டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் இருக்குதுன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. ஆர்டிஐ போட்டாரான், காப்பி போட்ட வச்சு அவங்க ரிப்ளை பண்ணாங்க, மாவட்ட கருவூர் தான் இருக்குது, என்ன ஏது கேட்டு சொல்லுங்கள் சார், மாவட்ட கருவூர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதை அப்புறம் பார்த்துக்குறோம், ஒரு தகவலுக்காக சொல்கிறதான். அப்புறம் ஓய்வூதியர்களின் மாநில மைய பொதுநிதிக்கு இன்னும் தொகை அனுப்பாத நிர்வாகிகள் விவரம் எல்லாரும் இப்போ மதுரை மாநகர் கிளையிலேருந்து இவர் கொடுத்தாரு, அவர் சிவநாத் கொடுத்தாரு, அவர் பாலாபிஷேகம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் யார் இன்னும் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க யாரும் கொடுக்காம இருந்தீங்கன்னா பரமசிவம் கொடுத்தாரு. ஸோ ஆல்சோ நமக்கு மொத்தம் 2000 கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அதாவது மாநில நிர்வாகிகளுக்கு 5000 போட்டிருக்கிறாங்க, மாவட்ட நிர்வாகிகளுக்கு 2000 போட்டிருக்கிறாங்க. அது தவிர கிளை நிர்வாகிகளுக்கு ஆளுக்கு தலைக்கு 1000, அது தவிர இன் அடிஷன் டு தேட் அந்த ஒவ்வொரு கிளையும் தனியாக ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. இதான் எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், புதுசாக யாரும் பார்க்க வேண்டாம். என்னுடைய கோரிக்கை என்னென்னா, மாநில மையத்துக்கு இந்த மாதிரி 1000, 2000 போடுறாங்கல்ல, அதோட ப்ளஸ் ஒரு 1000 சேர்த்து மாவட்டத்துக்கு கொடுக்கலாம். அது நீங்கள் அதோட சேர்த்து ஒரு 1000 சேர்த்து மாவட்டத்துக்கு கொடுத்தீங்கன்னா மாநில மையத்துக்கு 1000, மாவட்டத்துக்கு 1000. மாவட்ட மையத்தில் 3 லட்சம் இருக்குமே இப்போதைக்கு. 3 லட்சம் இல்லை, 2 பாயிண்ட் சம்திங் இருக்குது. இல்லை எப்படி இருக்குது இதில் இருக்கிறது எப்படி தொடரவே இல்லை. 2 பாயிண்ட் சம்திங் தவறான தகவல். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் போட்டுருந்தா இப்போ அது நிச்சயமாக 3 லட்சமாக மாறி என்ன இருக்கு செலவு பண்ணாமல் எடுங்க. எப்படி எவ்வளோ சொல்லுங்க, வந்துருக்குமே. ஏன்னு பொருளாளர் சைலண்ட் ஆகிடுங்க. இல்லை எப்படி செலவே பண்ண வேண்டியது இல்லை, அப்படி வச்சிருந்தா 3 லட்சம் வந்துருக்குமே. இல்லை 2 லட்சம் இல்லை, 2 லட்சத்தி சொச்சம் இருக்குது. எப்படி அதை தொடர்றது இல்லைன்னு எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாருமே அப்படி தான், யாருமே தொட்டலை, அப்படியே இருக்குது. அது ஒரு பேப்பர் மாத்திரம் கொடுத்துருக்கா இவ்வளோ தொகை இருக்குன்னு ஆச்சுங்களா. அதெல்லாம் போகிறாரு. ஜனவரியில் போய் டிசம்பர் முடியும் சார், ஜனவரியில் போய் போட்டு வந்துடுறாரு. போட்டிருக்கு எவ்வளோ தொகை இருக்குங்கிறத, எப்படியில் எவ்வளோ இருக்குங்கிறது சொல்லிடுறாரு. இப்போ பொருளாளர் நல்லபடியாக எங்கள்கிட்ட இருக்கிறான்னு சொல்லிடுறாரு ஆச்சுங்களா. மாநில மைய பொதுநிதிக்கு இன்னும் தொகை அனுப்பாத நிர்வாகிகள் விவரம். இப்போது திருமண நிலையத்தில் என்ன பண்ணிட்டாரு, போன தடவையே 22/11/2025 அவர் ஒரு பொதுக்குழு அங்கே இப்போ பேரவை கூட்டம் நடத்தினார். அங்கே வச்சு எல்லாருக்காகவும் சேர்த்து ஒரு 10,000 ரூபா. அப்புறம் இந்த 10,000க்கு டீட்டெயில்ஸ் இப்போ ஆளாளுக்கு 2000 கொடுக்கணும், 1000 கொடுக்கணும்னு இல்லை சார், ஏற்கனவே 10,000 ரூபா கொடுத்துருக்கிறேன், எங்களை பழையபடி போட்டு சொல்ல பண்ணாதீங்க, நிர்வாகிகள் பூரா கலந்தா சார் கொடுத்துருக்கோம் லிஸ்ட்டே அனுப்பிச்சார். இன்டர்நெட் வாஸ் ஃபார்வர்ட் பற்றி மாநில மையத்துக்கு அனுப்பிச்சோம். அவங்க தே கேன் பி எக்ஸாம்டட் அப்படிங்கிறதே அனுப்பிச்சோம் ஆச்சுங்களா. அப்புறம் ஓய்வூதியர்களின் இணையர் பெயரில் திருத்தம் செய்வது குறித்து சமீபத்தில் வரப்பெற்ற அறிவுரைகள். அதாவது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் அந்த
வாங்குறவங்கெல்லாம் மூத்தோர்கள் வாங்குவீங்க. அதில் வந்து பக்க நம்பர் 9ல் சொல்லியிருக்கு வந்து இணையருக்கு வந்து ஆதார் கார்டு வேணும் வேணாம் அப்படிங்கிற பற்றிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்டுகிட்டே நிறைய பேர் இங்கே வர்றீங்க. ஏஜி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு இந்த லெட்ரு. அது வந்து தேவையில்லை. ஏன்னாட்டா பென்ஷன் சாங்ஷன் பண்ணுற போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பென்ஷன் சாங்ஷன் ஆதார் கார்டு இருந்துச்சா? ஆதார் கார்டு அவைலபிள் இல்லை. அதனால் அவங்களுக்கு என்ன ரெக்கார்டு இருக்கோ அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதா சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மூத்தோர் குரல்லையே அதை போட்டு விட்டாங்க. ஏஜி ஆஃபீஸ் வந்து டைரெக்டாகவும் வந்துருந்துச்சு நமக்கு. ஆச்சுங்களா? அது வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. மாவட்ட தலைவரை காப்பி எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு நினைக்கிறாரு. இல்லாட்டாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான அறிவுரைகள். எல்லாருக்குமே ஆதார் கார்டில் திருத்தினா தான் அந்த இவர் கூட யாரோ ஒருத்தர் சுப்பிரமணியமாக ஒருத்தர் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். எப்படி மாத்திரம் சொல்லுங்கள் சார். இதற்கு எப்படி தான் சொல்லுங்க. எக்ஸட்டை பார்த்து சொல்லுங்கள். எப்படி எஸ்பி அக்கௌண்ட்டு எப்போ பேங்க்கில் பாஸ்புக் முதல்ல எப்படி மாத்திரம் சொல்லுங்கள். அதை ஏன் பூரா அடுத்துறீங்க? பின்னாடி கடைசியில் பின்பக்கம் இருக்குங்க. இந்த இருக்குல்ல இன்னைக்கு லாஸ்ட் என்ட்ரி இந்த இருக்குல்ல 7 லட்சத்து எவ்வளவு 2,65,000 சார். எஃப்டியில் இருக்கிற அமௌண்ட்டு ஃபைனல் அமௌண்ட்டு இப்போ தான் என்ட்ரி போட்டு வந்தால் 2,65,383 ரூபா இருக்குது. உள்ள வச்சு இதுதான் பொருளாதார அறிக்கை. வேறு ஒன்றும் இல்லை. வரவு செலவு எஸ்பி புக்குங்க வேணாம் தேவையில்லை. எஸ்பி அப்டேட் ஆகாமல் இருக்குது. அதனால் இது எப்படியில் இருக்கிறது அப்படியே இருக்குது. ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கோம் வருஷம் எவ்ரி இயர் வி ஆர் ரெனியூவிங் இட் அண்ட் கீப்பிங் இட் இன்சைட் தி பீரோ. அவ்வளோதான். ஆமாம், அது தொடக்கூடாது இல்லையா? எப்படியில் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் யாரோ ஒருத்தர் சம்பா காலத்தில் வச்சுருக்காங்க. அடுத்தாப்பில் கடந்த 22/3/2026 மாநில நிர்வாகிகளால் மதுரையில் நடத்தப்பட்ட மண்டல கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் தெரிவிக்கப்பட்ட அறிவுரைகளின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். எல்லோரும் வந்து சேருங்க, ஆள் சேருங்க, மூத்தோர்களுக்கு நபர்கள் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வாறு வந்து இட் ரீச் தி நம்ம சமூகத்துக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறதுல அதன் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட உரையில். அவ்வளோதான் மாவட்டத்தில் தெரிவிக்கப்படும் இதர விஷயங்கள். இப்போ வந்து திருமங்கலம் கிளையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று வருது இல்லை வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு இந்த பிறந்தநாள் இனிய பொங்கலான வாழ்த்துக்கள் அப்படின்னு வருது. அதே மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமாகி போகுது யாருக்கு பார்க்குறவங்களுக்கு. அதே மாதிரி சேம் அந்த முறையில் மற்றவங்களும் ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத திருமங்கலம் கிளை தலைவர் வந்து அவங்க சங்கத்திலேருந்து யாரோ செய்கிறாங்க. அதை வச்சுங்களா? அடுத்தாப்பில் மாநில மையத்துக்கு ஏற்கனவே கடந்த பேரவை கூட்டத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். சமயநல ஆதார் கிளை 12/6/2025 அவர் கேஎஸ் கந்தசாமி டிப்டிக்கல் ரிட்டையர்டு ஓய்வு அவர் இறந்துட்டார். அதனால் அந்த கிளை செயல்பாடின்றி உள்ளது. வேறு யாரை கூப்பிட்டாலும் வர்றாங்க இல்லை. அதனால் வந்து இந்த கிளையை வந்து மாவட்ட பட்டியலிருந்து நீக்கலாம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருந்தோம். அது மாநில மையம் வந்து அதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இன் அடிஷன் டு தட் அரியலூரில் 6/1/2026 நடந்த கூட்டத்துக்கு போயிருந்த போதும் ஒவ்வொரு நிர்வாகி பேசுகிற போதும் மாவட்ட தலைவரும் சொன்னார், ஐயா சாமி எங்களை ஆளை விட்டுங்க, சமையல் ஊரை விட்டுருங்க, மிச்சம் 3 கிளையை மாத்திரம் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்தோம். ரிப்போர்ட் கொடுத்தது மேலே அங்கேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. இன்றைக்கி தான் பதில் வந்திருக்கு. இதை செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்து எங்களுக்கு அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடுதாசி மூலம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரைட்டு. இன்றைக்கி செயற்குழு கூட்டத்தில் சமயநல கிளையை வந்து நீக்கலாமா சொல்லுங்கள். நீக்கலாம்ங்கிறத எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இல்லை சமயநல வந்து டிமெண்ட் ஆகி போச்சு. நீக்கிறதுக்கு ரிப்போர்ட் கேட்குறாங்க. நீக்கலாமா வேண்டாமான்றதுக்கு பதிலே சொல்லுங்க. கிட்டத்தட்ட 4 பேர் வருவாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் ஒருத்தர் கிடையாது. ஒரு போலீஸ்காரர் இருந்தார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம். அவர் எஸ்ஐ இருந்து ரிட்டையர் ஆனவரா. அவருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவர் வரவே இல்லை. போன இந்த கூட்டத்தில் அவர் கடிதம் கேட்குறாங்க. அந்த கடிதம் நேத்தான் வந்துச்சு. ஏப்ரல் எடுங்க. மேலாப்பு அந்த உள்ளே வச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் இருந்தாலும் பார்வையில் காணும் கடிதத்தில் சமயநல்லூர் கிளை தலைவர் திரு கந்தசாமி மறைந்த பிறகு கிளையின் செயல்பாடுகள் ஏதுமில்லாத நிலையிலும் மற்ற பொறுப்பாளர்களும் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் சமயநல்லூர் கிளை சங்க இணைப்பில் நீக்கிவிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மதுரை மாவட்ட செயற்குழு கூட்டத்தை கூட்டி உரிய முடிவுகளை மேற்கொண்டு அதன் விவரத்தை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அங்கிருந்து நேற்று தான் அந்த சூடாக இருக்கு பாருங்க, கை தொட முடியல வச்சுங்களா. அது சமையல் சொல்லியாச்சா? நீக்கலாம். கையை தட்டிருங்க எல்லாரும். ஆமாம் சார், சரி சார். திருமங்கலம் ரினியூவல் ஆப்ஷன் பர்த்டே கிரெடிட்ஸ் போகுது, ரினியூவல் ஆப்ஷன். அது தவிர திருமங்கலங்களில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த
உங்களுக்கு வந்து முடிஞ்சுதுங்க, வரக்கூடிய எத்தனாம் தேதி உங்களுக்கு முடியுதுங்க, 1 வருஷம் முடியுதுங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. தே ஆர் இண்டிவிஜுவலி சென்டிங் டு தி இண்டிவிஜுவல்ஸ் மெம்பர்ஸுக்கு. போன உடனே அவங்க உடனே நமக்கு முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு. விடாம நடவடிக்கை எடுக்கிறாங்க அண்ணன். ஆமாம் ஆமாம். அவங்க அவங்க 9 பேர் ஒற்றுமையாக இருந்து நல்ல முறையில் நடத்துகிற மாநிலத்திலேயே முதல்ல இருக்காங்க. நம்மளே இருக்காங்களா? 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வச்சு தங்கத்தை நடத்திருக்கியா? 3 வர்றாங்க. பார்த்தா நீ ஒற்றுமையாக இருக்கிய, மாநிலத்திலே முதன்மையாக இருக்கிய, ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் நடத்துறீங்க. இங்கே மொத்தம் நிர்வாகியே நான் சிவநாத் அவர் மாநிலம் 3 பேர் வர்றான். மெம்பர் யாருமே வர்றதில்லை, மூத்தர் வர்றதில்லை. யாருமே முத்துசாமி வருவார், சந்திரசேகர் வருவார், 3 பேர் வருவாங்க. யாருமே வர்றதில்லை, என்ன செய்வேன்? சங்கத்தை எப்படி நடத்துவேன்? 3 பேர் வச்சு எப்படி நடத்துவேன்? 3 பேர் வச்சு நடத்துருவியா சங்கத்தை? 3 பேர் வச்சு நடத்துருவீங்களா சங்கத்தை? நாங்கள் டெய்லி திங்கள் வேலைனே வந்து உட்காந்து போகிறோம். திருமங்கலம் சங்கத்தில் சொன்னால் கேட்குறாங்க. ஆமாம், திருமங்கலம் சங்கத்தில் தாலுகா ஆஃபீஸில் சொன்னால் கேட்குறாங்க. இங்கே நீங்கள் எது சொன்னாலும் யாரும் கேட்கறது இல்லை. இல்லை இன்னொன்று சங்கத்திரமா இன்னொன்று தெரியுமா? 4 பேர் உடம்பு முடியல. 4 பேர் இல்லை சார், என் கூட வந்தீங்கல்ல அங்கே மேலே எல்லாம், அது இன்னும் நடக்கலை. மேடையில் சொன்னோம்ல. இவர் கேஸுக்கு போய் சொல்லிட்டு வந்தோம்ல, அவரோட சேர்ந்து போய் இவர் கேஸுக்கு மேலே கலெக்டர் ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு வந்தோம்ல நம்ம டிஆர்ஓட பார்த்து. இன்னும் நடக்கலையா? அது வேற பென்ஷன் இல்லை, வேற விஷயம். அது எதுக்கு சொல்கிறேன்னா சார், அவங்க ஸ்டெபனா இருக்கிறதுக்கு காரணம் அந்த காம்பவுண்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த காம்பவுண்டில் அங்கே அந்த ஆஃபீஸில் சொன்னால் உடனே கேட்குறாங்க. கோர்ட் இருக்கு உள்ள சொன்னதை கேட்குறதுக்கு, தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, ட்ரெஷரி இருக்குது. ஆமாம், இதெல்லாம் இவங்க சொன்னால் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்னால் நாங்கள் போனால் கேட்க மாட்டாங்க. இங்கே நாங்கள் போய் சொன்னால் கேட்குங்க. கேளுங்க, போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க. பூவை 4 ரூபா கேட்குறாங்க. 4 ரூபா கேட்டுதான் பூவை இல்லாமல் செய்ய மாட்டாங்க.